முன்னாடிலாம் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது இந்த ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் ஹேர் ஃபால் பார்ப்போம். இல்லைனா வந்துட்டு ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் இருக்கும். இப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டீனேஜ்லேருந்தே பார்க்குறோம். டீனேஜ்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்குறோம். சின்ன குழந்தைங்கள்லாம் கூட கூட்டிகிட்டு வராங்க. 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் அவங்கெல்லாம் கூட ஹேர் ஃபால்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் லிட்ரலி எல்லார் வீட்லேயும் பார்த்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குது. ஹேர் லாஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட்டு இம்பார்ட்டன்ட்டு. ஃபுட்டு, ஸ்லீப்பு, நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும். ஏன்னா மண் நல்லா இருந்தால் தான் வேறு நல்லா இருக்கும். வேறு நல்லா இருந்தால் தான் வளர்றது நல்லா இருக்கும். ஸோ வேறு நல்லா இருக்கணும்னா வேருக்கு நல்லா சத்து கொடுக்கணும். ஸோ எப்பயுமே இன்டர்னல் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெளியே நம்ம என்னதான் காஸ்ட்லியாக ஷாம்பு வாங்கி போட்டாலும் நம்ம என்னதான் பண்ணாலும் ஹேர் லாஸ் ஷாம்பு நிறைய வருது மார்க்கெட்டில். நீங்கள் என்னதான் போட்டாலும் வெளியே மட்டும்தான் க்ளீன் பண்ணும். அதால் உள்ளே இறங்க முடியாது. ஸோ எப்பயுமே உள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அது இழுத்தாலும் வராது. இந்த தேங்காய் எண்ணெயை வைக்கிறோம், 2-3 நாள் கழிச்சு குளிக்கிறோம் அப்படின்னா நம்மளே அந்த டேண்ட்ரஃப்க்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்குற மாதிரி அது நல்லா எண்ணெயை சாப்பிட்டு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா 1/2 அன் ஹவரில் குளிச்சிடணும். ஹெல்மெட்னால ஒன்றும் செய்யாதுமா. ஹெல்மெட்னால அசச் டைரெக்டாக எதுவும் ஹேர் க்ரோத் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. ஹெல்மெட் போட்டிருந்தா என்ன ஆகும், ஸ்கேல்பில் கொஞ்சம் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கலாம். ஸ்வெட் அதிகமாக இருக்கிறதுனால மேபி டேண்ட்ரஃப்ன்றது ஃபங்கஸ் அதிகமாகலாம், டேண்ட்ரஃப் அதிகமாகலாம். டேண்ட்ரஃப்னால கொஞ்சம் ஹேர் வீக் ஆகலாம், அவ்வளோதான். ஆனால் டைரெக்டாக ஹெல்மெட்னால எந்த பாதிப்பும் கிடையாது. மெயினாக அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுட்டு, ஸ்லீப்பு, சன்லைட், உடம்புல வெயில் படுறது, வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணி அதை ஏதாவது ஃபில்டர் மாற்றுறது. இது வந்துட்டு பேசிக்காக எவ்ரிபடி கேன். முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் சரி, என்ன பண்ணாலும் அதை சரி பண்ண முடியாது. ஒரு டாக்டராக அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுவீங்களா இல்லை டிஸ்அப்ரூவ் பண்ணுவீங்க? வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இந்த எபிசோட்ல எது பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இந்த ஜென்ரேஷன்ல முக்கியமான கிரைசிஸா இருக்கக்கூடிய முடி பிரச்சனை தொடர்பாக தான் நம்ம பேச போறோம். இது ரொம்ப பர்சனலாக கூட இருக்கலாம். எனக்கும் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. என்னை சுற்றி இருக்கவங்களும் நிறைய இதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பாட்காஸ்ட்டை முன்னெடுத்தோம். அண்ட் நிறைய கமெண்ட் செக்ஷன்லையுமே பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்னோட ஹேர் பற்றியும் நிறைய பேர் பேசியிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விடையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்டினுடைய நோக்கம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா டாக்டர் சிந்துஸ் கிளினிக்கினுடைய ஃபவுண்டர் அண்ட் டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் திரு சிந்து ராகவி அவர்கிட்ட தான். வணக்கம் மேடம். வணக்கம். ஹேர் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிரைசிஸா இருக்கு. எல்லாருக்குமே அந்த பயம் அப்படின்றது இருக்கு. இப்போ நான் வந்து 30 இயர்ஸ் ஓல்டு, என் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து 25லேருந்து 30 அது மேலேயுமே இருக்காங்க. ஒரு காமன் பிரச்சனை, எல்லாருமே அதை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ சீரியஸா இருக்குன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். உங்களுடைய டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல அது சீரியஸான இஷ்யூவா இருக்கா? ஏன்னா நீங்க வந்து படிக்கிற டைம்ல நீங்க பிஜி டெர்மட்டாலஜிஸ்ட் பண்ணலாம் நீங்க பிளான் பண்ணும்போது அப்போது வந்து சீரியஸான இஷ்யூவா மாறும், அந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு இருந்ததா? இப்போ எவ்வளவு சீரியஸா இருக்கு இந்த பிரச்சனை? ஹேர் ஃபால் இஷ்யூ ரொம்ப காமனாக இருக்குங்க. நிறைய பேர் ஹேர் ஃபால் இஷ்யூஸ் பார்க்குறோம். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ஓபி வருது அப்படின்னா அட்லீஸ்ட் 50%, சம்டைம்ஸ் 60-70% ஆஃப் த கேசஸ் வந்துட்டு ஹேர் ஃபால். டெர்மட்டாலஜிஸ்ட்ல குறிப்பா ஹேர் ஃபால் கேசஸ் மேல் ஃபீமேல் எல்லாருமே ஈக்குவலி எஃபெக்டட். எல்லா ஏஜ் குரூப்லையும் வருது. முன்னாடிலாம் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது இந்த ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் ஹேர் ஃபால் பார்ப்போம். இல்லைனா வந்துட்டு ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் இருக்கும். இப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டீனேஜ்லேருந்தே பார்க்குறோம். டீனேஜ்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்குறோம். சின்ன குழந்தைங்கள்லாம் கூட கூட்டிகிட்டு வராங்க. 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் அவங்கெல்லாம் கூட ஹேர் ஃபால்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் லிட்ரலி எல்லார் வீட்லேயும் பார்த்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குது. வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு வருவாங்க, வேற ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ், வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு வருவாங்க, அவங்களுக்கும் ஹேர் ஃபால் இருக்கு. வேற ஏதாவது ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வருவாங்க, ஆக்னி கம்ப்ளைண்ட்னு வருவாங்க, வேற ஏதாவது டெர்மட்டாலஜிக்கல் கன்சர்னுக்கு வந்தாலும் அவங்களும் கூட வந்துட்டு ஹேர் ஃபால்னு சொல்லிட்டு ரியால் கம்ப்ளைண்ட். என்ன காரணம் நினைக்கிறீங்க மேம்? லைக் இந்த டைம்ல இவ்வளவு சீரியஸா இருக்குது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சா இல்ல என்ன? குட் பி மல்டிபிள் ஃபேக்டர்ஸா இருக்கலாங்க. ஒன்று ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப ஹையா இருந்தா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப் சரியா இல்லாம இருக்கலாம். டயட்டு சரியா இல்லாம இருந்தா இருக்கலாம். வாட்டர் பொல்யூஷன், தண்ணி சரியில்லாம இருக்கிறது, ஏர் பொல்யூஷன், டேண்ட்ரஃப் அதிகமா இருந்தா வரலாம். ஸோ வந்துட்டு ஒரு சிங்கிள் ரீசனா இருக்காதுங்க. ஸோ இட்ஸ் யூஷுவலி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் புட் டுகெதர். ஹேர் ஃபால் அப்படின்றத அல்லது ஹேர்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ்னு பார்க்கணுமா இல்லை ஒரு இஷ்யூவா அதை அட்ரஸ் பண்ணணுமா? ஏன் அப்படின்னா இப்போ நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் வயசாகிறது, ஸ்கின்னு சுருங்குறது, இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல ஒரு ஏஜிங்கோட ஒரு ப்ராசஸ். அவங்களுக்கு வயசாகுது அப்படின்ற ப்ராசஸினுடைய ஒரு வெளிப்பாடா அதை நம்ம பார்க்கணுமா இல்லை இஷ்யூ
அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். எப்ப இஷ்யூன்னு பார்க்கணும்னா ஹேர். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஹேர் ஒரு ஹேர் க்ரோத்ன்றது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குங்க. முடி கொஞ்ச நாள் வளரும், அது வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அது ரெஸ்ட் எடுக்கும், அது ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அது கொட்டும், அது கொட்டினதுக்கு அப்புறம் திருப்பி வளரும். ஸோ அதுதான் ஹேரோட சைக்கிள். ஸோ 60 to 80% ஆஃப் த ஹேர் எப்பயுமே வளர்ற ஃபேஸ்ல இருக்கும். ஒரு 2 to 5% எப்பயுமே கொட்டுற ஃபேஸ்ல இருக்கும். ஒரு 10 to 12% ஆஃப் த ஹேர் எப்பயுமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது நார்மல். ஸோ கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கிறது, வாடுறது, தலை குளிக்கும் போது லேசா ஹேர் ஃபால் இருக்கிறது நார்மல். ஒரு 30 to 40 ஹேர்ஸ், புக்ல அப் டு 100 ஹேர்ஸ்ன்னு சொல்றாங்க, அது வரைக்கும் நார்மல். பட் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அப்போ ஃபாலிங் ஃபேஸ்ல நிறைய முடி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். 2 to 5% இல்லாம அது 15%, 20%, 25% ஆயிருச்சு அப்படின்னா அப்போ நிறைய கொட்டும். அது டீலோஜன் எஃப்ளூவியம் சொல்லுவாங்க அது பேரு. ஸோ அப்போ வில் ஹாவ் டு அட்ரெஸ். ஸோ சடனாக நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, இல்லைன்னா நம்ம சும்மா இப்படி முடி பிடிச்சி இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு 20 ஹேர்ஸை பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு 8 ஹேர்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ கன்சர்ன். தென் வில் ஹாவ் டு அட்ரெஸ் த கன்சர்ன். ஸோ அந்த மாதிரி வீட்லேயே ஹேர் புல் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ முடி கொட்டுறதுன்றது. இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்கு. அது இந்த பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக்கா வரும். அவங்க அப்பா சைடோ அம்மா சைடோ யாருக்காவது ஹேர் லாஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முடி கொட்டாது, ஆனா தின்னாகும். ஸோ பேசிக்கா அவங்க தலைகாணிலையோ இதுலயோ முடி இப்படி இழுத்தா முடி வராது, ஆனா பாத்தீங்கன்னா முடி மெலிசாய்க்கிட்டே வரும். இந்த 2 சைடும் மேலே ஏறும், இந்த உச்சியில குறையும், இந்த இடம் கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே வரும். அது பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க they can address the hair fall issue. இன்னொரு டைப் ஆஃப் ஹேர் ஃபால் இருக்கு, அலோபீஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவாங்க, புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுல அங்கங்க பேட்சா கொட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க they can address the hair fall. உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளிப்படுத்துறது தான் ஹேர் லாஸ் அப்படின்றது. தனியா ஹேர் லாஸ்ன்றது கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் இன்டர்னல் இஷ்யூஸ்ல கண்டிப்பா இருக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஹேர் லாஸ் வழியா அதை வெளிப்படுத்துறதும் நடக்கலாம். இப்போ உடம்புல வைட்டமின் டி சத்து கம்மியா இருக்கு, B12 கம்மியா இருக்கு, இரும்பு சத்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதனால ஹேர் ஃபால் ஆகலாம். தைராய்டு இஷ்யூ ஏதாவது இருக்கு அப்படின்னா அதனால ஹேர் ஃபால் ஆகலாம். அப்புறம் PCOD, விமென்க்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் அப்படி ஏதாவது இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகலாம். வேற எதுக்காவது மாத்திரை மருந்துங்க எடுக்கிறாங்க, வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்க, சிலப்போ அதோட சைடு எஃபெக்ட்னாலையும் ஹேர் ஃபால் ஆகலாம். பிரைம் டைம் ஃபார் ஹேர் லாஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த டைம்ல தான் முடி கொட்டுறது அப்படின்றது ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கா? இல்ல டிபெண்ட்ஸ், இண்டிவிஜுவலோட வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். டசன்ட் ஹேவ் ஒரு பர்டிகுலர் இது எதுவும் கிடையாது, இப்போதான் இருக்கும் அப்படின்னா. இட்ஸ் ஜஸ்ட் வெரி வேரியபிள். நேச்சுரலா ஹேர் லாஸை ஸ்டாப் பண்றது அப்படின்றது பாசிபிளா? ஒரு டாக்டரை அப்ரோச் பண்ணாமலே பண்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கா? ஹேர் லாஸ்க்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபுட் இம்பார்ட்டன்ட். ஃபுட்டு, ஸ்லீப்பு, நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும். ஏன்னா மண்ணு நல்லா இருந்தால் தான் வேறு நல்லா இருக்கும், வேறு நல்லா இருந்தால் தான் வளர்றது நல்லா இருக்கும். ஸோ வேறு நல்லா இருக்கணும்னா வேருக்கு நல்லா சத்து கொடுக்கணும். ஸோ எப்பயுமே இன்டர்னல் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெளியே நம்ம என்னதான் காஸ்ட்லியா ஷாம்பு வாங்கி போட்டாலும், நம்ம என்னதான் பண்ணாலும், ஹேர் லாஸ் ஷாம்பு நிறைய வருது மார்க்கெட்ல, நீங்க என்னதான் போட்டாலும் வெளியே மட்டும்தான் கிளீன் பண்ணும், அதனால உள்ள இறங்க முடியாது. ஸோ எப்பயுமே உள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம அது இழுத்தாலும் வராது. ஸோ உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ஃபுட்டு தான் இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும், ஸ்லீப் நல்லா இருக்கணும். ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப லேட்டா படுக்கிறது வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு நைட் ஒரு 10-11க்கு அட்லீஸ்ட் படுக்கணும். பாடியோட சிர்காடியன் ரிதம் கரெக்டா இருந்தா ஹேரோட சைக்கிள் கரெக்டா இருக்கும். அது இம்பார்ட்டன்ட். 3வது, வெயில் படணும் உடம்புல. ஏன்னா எப்பயுமே உள்ளுக்குள்ளேயே இருக்கும். நிறைய பேருக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. ஸோ டி டெஃபிஷியன்சி எல்லாம் கூட நம்மளுக்கு ஹேர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 minutes ஆஃப் சன் எக்ஸ்போஷர் இருக்கணும். கொஞ்சம் நல்ல கை கால் எல்லாம் வெயில் படுற மாதிரி. ஸோ பேசிக்கா அட்லீஸ்ட் பண்ண வேண்டியது ஃபுட்டு, ஸ்லீப்பு, சன்லைட். 3வது என்ன பண்ணலாம், வீட்டுல வாட்டர், உங்க TDS அந்த வாட்டர் லெவல்ஸ் வேணா செக் பண்ணிட்டு, குளிக்கிற வாட்டர். ஸோ அதை ஏதாவது நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு ஃபில்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுட்டு, ஸ்லீப்பு, சன்லைட், உடம்புல வெயில் படுறது, வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணி அதை ஏதாவது ஃபில்டர் மாத்துறது. இது பேசிக்கா எவ்ரிபடி கேன் டு. முன்னாடி ஜென்ரேஷனுக்கும் இப்பயும் கம்பேர் பண்ணா இப்ப இது அதிகமா இருக்கத பார்க்க முடியுது.
அதுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்றது நீங்க சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாமா? ஃபுட், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி. இப்போ ஐடியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி, ஸ்லீப் சைக்கிள் மாறிடுச்சு, எல்லாம் லேட்டா தூங்குறது அதிகமாயிருச்சு, ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட்டு ஜாஸ்தி, பேலன்ஸ் நியூட்ரிஷன் சரியா இல்லை, வாட்டர் இன்னும் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு, ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ அதனால இப்போ ஹேர் ஃபால் வந்துட்டு இன்னும் அதிகமாக பார்க்குறோம். அண்ட் கோவிட்க்கு அப்புறமே we are seeing a lot of hair fall. கோவிடோட சைடு எஃபெக்ட் ஹேர் ஃபால் இருக்கா? என்ன சொல்றாங்க புக்ஸ்ல, என்ன சொல்றாங்க ஜேர்னல்ஸ்ல, என்ன சொல்றாங்கன்னா லாங் கோவிட் சிண்ட்ரோமா இருக்கும்ன்றாங்க. கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சம்டைம்ஸ் the hair fall can keep continuing for years together அப்படின்னு. நீங்க சொன்னீங்களா இந்த ஹேரை புல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா? அது வந்து நம்ம புல் பண்ணி எடுக்கும்போது அது வெயிட் கம்மியா இருக்கு, லைக் நம்ம இழுக்கும்போது ஈஸியா வருது அப்படின்னா. ஆமா. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 30-40 ஹேர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 40 ஹேர்ஸ் நம்ம ரொம்ப சும்மா ரொம்ப பின்னாடி கிடையாது, கொஞ்சம் இந்த ரூட்டுக்குள்ள பக்கத்துல இப்படி புடிச்சிட்டு சும்மா ஒரு 1-2 ஒரு 3 டைம்ஸ் அப்படி புல் பண்ணி நம்ம இப்படி இழுக்கும் போது நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு ஹேர் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அது நெகட்டிவா இருந்தா இது வந்து ஒரு சும்மா வீட்டுல பண்ணி பாத்துக்கலாம். பேசிக்கா புல் பண்ணா ஹேர் புல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஹேர் வரணும் அதுல? ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ 10 ஹேர் புல் பண்றோம் அப்படின்னா ஒரு 2 முடி வந்துச்சுன்னா ஓகேமா. ஒரு 4-5க்கு மேல வருது அப்படின்னா then we'll have to address it. ஒரு 2 ஹேர்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா ஓகே, 10 ஹேர் புல் பண்ணும்போது பர்சன்டேஜ் வந்துட்டு நீ ஒரு 2-3% வச்சுக்கலாம். பால்னஸ்னா என்னது? பால்னஸ் ஏன் நடக்குது? வெறும் ஒரு என்ன சொல்றது, எவல்யூஷனோட ஒரு பார்ட்டா அது இல்ல என்ன? பால்னஸ் வந்துட்டு மோஸ்டா ஜெனட்டிக்கா வரும். ஸோ பால்னஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா 2 மேல் பேட்டர்ன் இருக்கு, ஃபீமேல் பேட்டர்ன். மேல்ஸ்க்கு ஏன் வரும்னா அவங்க மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் ஒன்று இருக்கு, அது வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஒரு ஹார்மோனா கன்வெர்ட் ஆயிரும். அந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் போய் உன் முடியோட வேர்ல போய் அட்டாச் ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணும், வேர்ல இருந்து முடிய மெலிசாக்கிட்டே வரும். உள்ளுக்குள்ள இருந்து முடி மெலிசாய் அப்புறம் அந்த ஃபாலிக்கிள், அந்த வேரே கம்ப்ளீட்டா போயிடும், அந்த ஃபாலிக்கிளே க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து முடி வளராது. இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ ஆகும். அந்த 2 சைடும் மேலே ஏறும், நெத்தி மேலே ஏறும், அப்புறம் இந்த உச்சியில கொட்டும், அப்புறம் இந்த சர்க்கிள் மட்டும் குறையும், க்ரௌனும் வெர்டெக்ஸ் மட்டும் குறையும். யூஸ்வலா சைட்லயும் பின்னாடியும் பெருசா அஃபெக்ட் ஆகாது, இந்த சர்க்கிள் தான் ரொம்ப காமனா அஃபெக்ட் ஆகும். ஸோ அது மோஸ்டாவே ஜெனட்டிக்கா இருக்கும். அண்ட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன்னால அது வரும். ஹேர் டென்சிட்டி கம்மியாகிறது இருக்குல்ல, அவங்க வந்து நிறைய அடர்த்தியா இருக்காது, முடி இருக்கும் பட் டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவா பார்க்கணுமா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே எப்படி இருக்கு? சில பேருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே டென்சிட்டி ஃபாலிகல்ஸ் கம்மியாவே இருக்கும். ஃபாலிகல்ஸ் எப்படின்னா லைக் ஒரு நம்மளுக்கு எவ்வளவு முடி வருது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஹேர் டயாமீட்டர். சில பேருக்கு வந்துட்டு அந்த ஹேரோட டயாமீட்டர்ன்றது அந்த இது சர்க்கம்ஃபரன்ஸ். சில பேருக்கு முடி டயாமீட்டரே திக்கா இருக்கும், சில பேருக்கு அந்த முடி அவங்களுக்கு ஜெனட்டிக்கலாவே தின்னா இருக்கும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை வந்துட்டு மாற்ற முடியாது. பிறக்கும் போது இவ்வளோ ஃபாலிகல்ஸ் தான் பிறந்திருப்பாங்க, அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியாது நம்மளால. அது வந்து ஒரு இஷ்யூவா நம்ம அது வந்து குறையுது, அந்த முன்னாடி இருக்கிற டென்சிட்டில இருந்து கம்மியாயிட்டு போகுது, முன்னாடி இருக்கிற டென்சிட்டில இருந்து கம்மியாயிட்டு போகுது அப்படின்னா அப்போ we have to address. அப்படின்னா we'll have to find out ஏன் குறையுது, எதனால, என்ன ரீசன்ஸ் அப்படின்னு ஏதாவது இன்டர்னலா இருக்கா அப்படின்றது we can find out, கண்டுபிடிச்சு we can correct those things. ஜென்ரலா சொல்றது இது வந்து சயின்டிபிக்காலாம் சொல்றது கிடையாது, யூஸ்வலா பழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. நீ என்ன பண்ணாலும் சரி, நீ டாக்டர்கிட்ட போனாலும் சரி, என்ன பண்ணாலும் அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது வழக்கமா இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு டாக்டரா அதை நீங்க அப்ரூவ் பண்ணுவீங்களா இல்ல டிஸ்அப்ரூவ் பண்ணுவீங்களா? அப்படி ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஹேர் சைக்கிளே பார்த்தோன்னா ஹேரே எப்படி இருக்கும்னா வளரும், ரெஸ்ட் எடுக்கும், கொட்டும். அதுதான் ஹேரோட நார்மல் சைக்கிளே. கொட்டுறது அதிகமாச்சு அப்படின்னா இஷ்யூ. ஆனா அது திருப்பி நார்மலைஸ் பண்ணலாம், திருப்பி அந்த அதிகமா கொட்டுறதை குறைச்சு திருப்பி அந்த சைக்கிளை நம்மளால ரெகுலரைஸ் பண்ண முடியும். எதனாலன்னு கண்டுபிடிச்சு சைக்கிளை we can normalize. கொட்டுறதுனால கொட்டிக்கிட்டே இருக்கும்லாம் ஒன்றும் இல்லை, we can find out why it's happening and we can control. கொட்டுறதுக்கான ரீசன்லாம் ஆல்மோஸ்ட் பேசியிருக்கோம். இப்போ அந்த ரெக்கவர் பண்றதை பத்தி பேசலாம். நேச்சுரலா ஒருத்தருக்கு முடி கொட்டுது, நீங்க சொல்ற இந்த ஃபுட்டு பிரச்சனை அப்படின்னா ஃபுட்ல சரி பண்ணிடலாம். இப்போ ஃபுட்லாம் ஒரு நார்மலா தான் எடுத்துக்கிறாங்க, மற்ற பிரச்சனை இல்லை அப்படின்னா வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் நிறைய சொல்றாங்க, டிரான்ஸ்பிளான்ட் சொல்றாங்க,
பிஆர்பி, ஜிஎஃப்சி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். இப்போ ஃபுட்டு சரியில்லை அப்படின்னா அப்ப நெக்ஸ்ட் எதனால வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி எடுக்கணும். ஜெனட்டிக்கான ஹேர் லாஸான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வில் எக்ஸாமின் த ஸ்கேல்ப் அண்ட் சி. ஸோ ஸ்கேல்ப் எக்ஸாமின் பண்ணும்போது தெரியும் நம்மளுக்கு இது வந்துட்டு ஒருவேளை ஜெனட்டிக் ஹேர் லாஸா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ ஸ்கேல்ப் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். பிளட்ல ஏதாவது சத்து குறைபாடு இருக்கா, அப்புறம் ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கா, தைராய்டு ஏதாவது இருக்கா, ஃபீமேல் பேஷண்ட்ஸா இருந்தா வேற ஏதாவது ஓவரி சம்பந்தமான ஏதாவது. ஆனா இன் ஜெனரல் உங்களுக்கு மேல் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தியா ஃபீமேல் ஜாஸ்தியா? ஈக்குவலா தாங்க இருக்காங்க. அப்படியா? ஏன்னா ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, பட் அவங்க பெருசா இந்த மாதிரி பேசி நான் பார்த்தது இல்ல. பசங்கள்ட்ட தான். மேல்ஸ்க்கு வந்துட்டு இந்த பேட்டர்னஸ், இந்த பால்ட்னஸ் வந்துட்டு மேல்ஸ்ல ஜாஸ்தி, ரெகுலரா கொட்டுறது ஃபீமேல்ஸ்ல ஜாஸ்தி. ஓகே ஓகே ஓகே. ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சத்து மாத்திரைங்க மாதிரி கொடுக்கலாம், டாபிக்கல் சொல்யூஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் கேட்க மாட்டேங்குதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பிஆர்பி, growth ஃபேக்டர் கான்சென்ட்ரேட், எக்ஸோசோம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். சர்ஜிக்கல் ஆப்ஷன் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா கிரேட் 4, கிரேட் 5 போச்சு அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட். ஃபர்ஸ்ட் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ல மெடிக்கலாவே மேனேஜ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா இந்த இடத்துல ரொம்ப கிரேட் 4, கிரேட் 5லாம் போயிருச்சுன்னா அப்போ ஃபாலிகல்ஸ் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம அதை வளர வைக்க முடியாது. ரொம்ப மெலிஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ பின்னாடி இருந்து முடி எடுத்து அந்த இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 என்ன மேம், என்னென்ன அங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவீங்க? பிஆர்பி, ஜிஎஃப்சி, கிரேட் 1, டிரான்ஸ்பிளான்ட் இதுக்கெல்லாம் இருக்கிற வித்தியாசம் என்ன? பிஆர்பி கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டே பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க அதாவது நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம், டாபிக்கல் சொல்யூஷன்ஸ் மாதிரி போடலாம், டிஹெச்டி பிளாக்கர்ஸ் கொடுக்கலாம், பிஆர்பி, ஜிஎஃப்சி, பிஆர்எஃப், எக்ஸோசோம்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஃபாலிகல்ஸ் இன்னும் இருக்கு, ஆனா அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்றதுக்கு இது பண்ணாலே ஸ்டிமுலேட் ஆயிரும். பிஆர்பி, ஜிஎஃப்சி, பிஆர்எஃப்ன்றது நம்ம பிளட்ல இருந்து எடுக்கிறது. நம்ம பிளட்டே எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம ரத்தத்துல என்ன பிளேட்லெட்ஸ் இருக்கோ அதை தனியா எடுத்து அதை உடைச்சு அது உள்ளார growth ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதை மட்டும் எடுத்து திருப்பி நம்ம முடியோட வேருக்குள்ள போடணும். ஸோ செடிக்கு உரம் போடுற மாதிரி. ஸோ அதுக்கான growth ஃபேக்டர்ஸ், வாஸ்குலர் எண்டோதீலியல் growth ஃபேக்டர், ஃபைப்ரோபிளாஸ்ட், பிளேட்லெட் டிரைவ், நீங்க சொல்றாங்க ஸ்டார்டிங்ல சொன்ன முடிக்குள்ள, ஆமா வேருக்குள்ள போய் வேலை செய்யறது சின்ன இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ டைரக்டா வேருக்குள்ள போகும். ஸோ அந்த growth ஃபேக்டர்ஸ் டைரக்டா வேருக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஜென்ரலா கொஞ்சம் ஃபால் குறையும், அந்த growth ஆஃப் த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்துட்டு பெட்டரா இருக்கும். ஸோ இது நம்ம பிளட்ல இருந்து பண்றது. அதுக்கப்புறம் இதை தவிர சில பெப்டைட், பிளான்ட் பெப்டைட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சில செடிங்கள்ல இருந்து எடுக்கிறது பெப்டைட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுலயும் நிறைய பெப்டைட்ஸ் அண்ட் growth ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதெல்லாமே கூட முடியோட வேருக்குள்ள போடலாம். ஸோ வேருக்குள்ள போடும்போது அதுதான் மண்ணை தோண்டி நம்ம உரம் போடுற மாதிரி growth ஃபேக்டர்ஸ் போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபால் குறையும், growth பெட்டரா இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட்ன்றது சர்ஜிக்கல் ஆப்ஷனுங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, முடி ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைப்பாங்க. நம்ம பாடியில இருந்து நம்ம ஹேர். ஸோ யூஸ்வலா பேக்ல இருந்து எடுப்பாங்க. அங்கிருந்து ஹேர் ஃபாலிகல்ஸை எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு கேப்பா இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் அந்த ஃபாலிகல்ஸ் எடுத்து திருப்பி இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிரான்ஸ்பிளான்ட். அது வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இதோட சக்சஸ் ரேட் அப்படின்றது என்ன மேம்? இது பண்ணா கண்டிப்பா வந்துரும் அப்படின்றதா, இல்ல அதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் எப்படி பண்றாங்கன்றது டெக்னிக்கும் இருக்கு. என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அவங்க ஸ்கில்லோட இதுவும் இருக்கு. யூஸ்வலா ஒரு 100 முடி போட்டா 60 to 70 ஹேர்ஸ் will generally take up எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹேர்ஸ் வந்துட்டு it will start growing. சக்சஸ் ரேட் வந்து 100% தானா, இல்ல அது ஒருத்தங்க பாடி பொறுத்து, இல்ல அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்றதுலாம் நிறைய இருக்கு. மெயின்டெனன்ஸ் அதை நான் சொல்றேன். 100 ஹேர் போட்டா 100மே எடுக்காத 60 to 70% எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்றதுக்கு ஃபுட்டு, உங்க சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம், சொல்யூஷன்ஸ் மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணலாம். அந்த வளர்ந்த முடியும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு மெயின்டைன். அப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் லைக் சிலர் நான் பார்த்துருக்கேன், மென்ஷன்லாம் பண்ண வரும்ல, இப்போ அவங்கலாம் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் நிறைய பேர் சூஸ் பண்ணாம விக்குக்கு போயிடுறாங்களா? அதுக்கான ரீசன் என்ன மேம்? ஒன்று சில பேர் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், சர்ஜரினா பயம், எனக்கு சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ரொம்ப வழுக்கை ஏறிச்சுனாப்பா டோனார் ஏரியா ரொம்ப கம்மியா இருந்தா நம்மளால டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ்ஃபுல்லா. டோனார்னா நம்ம எங்கிருந்து எடுக்கும், அதுவே கம்மியாயிடுச்சுன்னா பின்னாடியே ரொம்ப கம்மியா இருக்கு, பின்னாடியே ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும், வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதையே அது எடுத்தாலும் பத்தாது. டோனார் ஏரியா ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க they will not suggest a transplant. ஸோ அவங்க வந்துட்டு they will choose to have இது. இல்லைன்னா some people they do not, அவங்க சில பேருக்கு வந்துட்டு எனக்கு சர்ஜரியே வேண்டாம், சர்ஜரி பண்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நிறைய அந்த சர்ஜிக்கல் இது இருக்கு, நிறைய பேருக்கு அந்த ஃபியர், அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட they go for. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அது வளர்ற ப்ராசஸை என்டியூர் பண்ண விரும்பாதவங்க இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நீங்க
நீங்க அதுக்கு மண்டே ஷேவ் பண்ணணும், ஆமா, திரும்ப அந்த இது பண்ணணும், அது இதெல்லாம் வைக்கணும். ரெக்கவரி டைம் இருக்கு. ஒரு 2-3 வீக்ஸ் வந்துட்டு ரெஸ்ட்ல இருக்கணும். டஸ்ட் வெளியெல்லாம் போக கூடாது, கூடாது. வெளியே போக முடியாது. வேலைக்கு சில பேருக்கு வந்து வேலை ஆஃப் எடுக்கணும். 2-3 வீக்ஸ் 1 மந்த் வந்து அவங்களால லீவ் போட முடியாது. ஸோ அதுவும் இன்னொன்று காஸ்ட் கூட, காஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் கூட சில பேர் வந்துட்டு இல்ல இவ்வளோ வந்துட்டு இப்போ என்ன இன் ஜெனரல் வந்து டெர்மட்டாலஜி காஸ்ட்லியான ஒரு துறை தானா வந்து ஒருத்தங்க அப்ரோச் பண்றதுக்கு அப்படின்றது? எல்லா ரேஞ்சஸும் இருக்குமா. டிபெண்ட்ஸ் ஆன் என்ன யூஸ் பண்றோம், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றோம், என்ன அந்த என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோன்றதை பொறுத்து இருக்கு. சின்ன இதுலயும் இருக்கு, உனக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்துட்டு அதிகமான இதுலயும் இருக்கு. அஃபோர்ட் பண்ணணும்னு நினைச்சா பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்றீங்க. ஒயிட் ஹேர் வர்றது அது நம்ம அது ஏதாவது குறைபாடா இல்ல அது நார்மல் தானா? ஒயிட் ஹேர் நிறைய ரீசன்ஸா இருக்கும்ப்பா. ஹேரோட ரூட்ல வந்துட்டு மெலனோசைட்னு ஒரு செல் இருக்கும். அது மெலனின் அப்படின்றது உற்பத்தி பண்ணும். அந்த மெலனின் உற்பத்தினாலதான் ஹேருக்கு அந்த கலர் வரும். அந்த மெலனோசைட்ஸ் வந்துட்டு அந்த மெலனின் உற்பத்தி ஸ்டாப் பண்ணிருச்சுன்னா அப்ப ஹேர் வந்துட்டு ஒயிட்டா மாறிடும். ஒண்ணு ஜெனட்டிக், சீக்கிரம் ப்ரீமெச்சூர் கிரேயிங் வந்துட்டு நம்ம அப்பா அம்மாக்கு யாருக்காவது அந்த ஏஜ்ல கிரேயிங் வந்துருந்தா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். டெஃபிஷியன்சி, சில விட்டமின் B12, காப்பர், இந்த மாதிரி சில விட்டமின் மினரல்ஸ் வந்துட்டு ரத்தத்துல கம்மியா இருந்தா சீக்கிரம் கிரேயிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ரத்தத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் சீக்கிரம் கிரேயிங் வரலாம். ஸோ ஜெனட்டிக்கா இருந்தா பெருசா மாற்ற முடியாது. பட் அட்லீஸ்ட் இந்த டெஃபிஷியன்சி இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சரி பண்ணோம் அப்படின்னா we can slow down the progress. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் 30-35க்கு மேல ஜென்ரலா ரிவர்ஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏர்லி 25 இயர்ஸ்க்குள்ள இருந்தா அப்போ நம்ம ரிவர்ஸ் பண்றது ஓரளவுக்கு ஈஸி. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தா சீக்கிரம் கிரெயின் வருது அப்படின்றது எந்த டைம்ல? ப்ரீமெச்சூர் கிரேயிங் வந்துட்டு இந்த 25க்குள்ள வரவங்க ஜென்ரலா இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்னு சொல்லுவாங்க. போஸ்ட் 25 வந்து நார்மல் தானா? அப்போ கிரே ஆவறது 25க்கு போஸ்ட் அதுவுமே they consider premature graying. பட் ஒரு அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்றது வந்துட்டு அவ்வளோ ஈஸியா இருக்காது. நீங்க நேச்சுரலா ரிவர்ஸ் பண்றது நீங்க கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் மூலமா ரிவர்ஸ் பண்றது? டெஃபிஷியன்சிலாம் இருந்து செக் பண்ணி பிளட்ல என்னென்ன கம்மியா இருக்கோ அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு it gets reversed. அதுக்கு ஆல்டர்னேட்டா டை பண்றது அப்படின்றத நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல டையிங் வந்து, ஏன்னா டையிங் வந்து ரொம்ப டை வந்துட்டு எவ்வளோ முடியுதோ tell them வந்துட்டு தள்ளி போடுங்க, பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா டை நேச்சுரலா போறது பெட்டர். இந்த இண்டிகோ, மருதாணி இலை, மருதாணி நிறைய பேர் போடுறாங்க. மருதாணி, இண்டிகோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுங்கன்னு ஜென்ரலா சொல்லுவோம். டை வந்துட்டு ஜென்ரலா அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைல பிபிடின்ற ஒரு கெமிக்கல் இருக்கும், பாராஃபெனிலின் டையமின்னு சொல்லி. இந்த பிபிடி வந்துட்டு அந்த காலத்துல இந்த கோல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கெமிக்கல். ஸோ இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் ஹேர் டைல யூஸ் பண்ணணும்னு இருக்கு. அது போட்ட உடனே கலர் பிடிச்சிக்கும். பட் சில ஜேர்னல்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ லாங் டேர்ம் டை யூஸ் பண்ணா உனக்கு கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. பிளட் கேன்சர், ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா, அந்த லிம்ஃப் நோட்ஸ்ல வர கேன்சரோட ரிஸ்க் வந்துட்டு அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒண்ணு அந்த பிபிடின்ற கெமிக்கல் இல்லாததா பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா அந்த மருதாணி, இண்டிகோ பவுடர் அந்த மாதிரி வேணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருத்தங்க எப்போ ஓகே இது வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்க இஷ்யூ நம்ம போய் அட்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா பாதி பேருக்கு தெரியாது, நார்மலா அவங்க செய்யும் போது முடி கொட்டலாம் அல்லது இதுதான் ஹேர் ஃபால்னு தெரியாம இருக்கலாம். இண்டிகேட்டர்ஸா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? லைக் யூ ஷுட் அட்ரஸ் டாக்டர் அப்படின்னு ஒண்ணு இது பார்க்கலாம், ஹேர் ஃபால் டெஸ்ட் பண்ணி இது இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்னு அந்த அவங்க ஜடை போடும்போதோ போனி டெயில் போடும்போது அவங்களுக்கு அந்த வால்யூம் அப்படியே குறைஞ்சிரும். ரப்பர் பேண்ட் போடும்போது 2 இதுலயே அவங்களால போட முடியும். ஒரு 2 வாட்டி டர்ன் பண்ணாலே போட முடியும். ஆனா ரொம்ப தின்னாயிருச்சுன்னா 3 வாட்டி 4 வாட்டி அந்த மாதிரி ஆயிரும். ஸோ போனி டெயிலோட வால்யூம் குறைஞ்சிருச்சுன்னா இது பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த வகடை எடுக்கிற இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல ரொம்ப தின்னிங்க, இது ரொம்ப விரிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னா தென் யூ கேன் அட்ரஸ். அதுக்கப்புறம் இந்த சைட்ஸ், இந்த டெம்பரல் ஏரியா இது ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் அட்ரஸ். பசங்களுக்குங்க இந்த 2 சைடு ரொம்ப ஏறுது, உச்சியில இந்த இடத்துல ரொம்ப வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா யூ கேன் அட்ரஸ். ஹேர் வளர்றது ஸ்லோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. முன்னாடி சீக்கிரமா வளரும், இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து வளருது அப்படின்னா ஹேர் வளர்றதுல வந்து ஒரு டிலே ஆகுது அந்த ப்ராசஸ் அப்படின்னு யோசிச்சா அது ஒரு சிம்டமா எடுத்துக்கலாமா இல்ல அது நார்மல் தானா? அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம். நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி we can wait, we can see and then we can அதுக்கப்புறம் we can. ஆனா நார்மலா ஒரு ஏஜ்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு நான் பாக்குற எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஹேர் முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சு போகுதுல்ல, அப்போ அது எப்படி பாக்குறது? நார்மல் ஏஜிங் ப்ராசஸ் ஏஜ் குறையும். நம்மளுக்கு வந்துட்டு டீனேஜ்ல இருந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப 30ஸ்ல 40ஸ்ல இருக்காது, கொஞ்சம் வால்யூம் குறையும். ஆனா ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு அப்படின்னா then we have to address. இப்போ சில மித்ஸ்லாம் இருக்கு நிறைய இந்த முடி பத்தி, அதை பத்தி கேட்குறேன்.
மண்டையில வந்து என்ன தடவலாமோ தடவக்கூடாது தேங்காய் எண்ணெய். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து அது ரொம்ப காமன், தேங்காய் எண்ணெய் ஃபுல்லா தடவுறதுன்றது. தேங்காய் எண்ணெய் தடவைனா முடி நல்லா வளரும் அப்படின்றது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். தேங்காய் எண்ணெய் தடவலாமா தடவக்கூடாதா? தேங்காய் எண்ணெய் தடவலாம். டேண்ட்ரஃப் இருக்கவங்க ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா 1/2 மணி நேரத்துல குளிச்சிடணும்ப்பா. அதுக்கு மேல விடக்கூடாது. 2-3 நாள் கழிச்சு தேங்காய் எண்ணெய் தடவைனா 1/2 மணி நேரத்துல குளிச்சிடணுமா? 1/2 மணி நேரத்துல குளிச்சிடும். அது எஸ்பெஷலி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க குளிச்சிடணும். இந்த தேங்காய் எண்ணெயை வைக்கிறோம், 2-3 நாள் கழிச்சு குளிக்கிறோம் அப்படின்னா நம்மளே அந்த டேண்ட்ரஃப்க்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்குற மாதிரி அது நல்லா எண்ணெயை சாப்பிட்டு அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா 1/2 அன் ஹவர்ல குளிச்சிடணும். எண்ணெயை வச்சோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் ஜாஸ்தி ஆயிடும். வைக்கலாம், வச்சா குளிச்சிடணும். திங்கக்கிழமை வச்சுட்டு சனிக்கிழமை வரைக்கும் விடக்கூடாது. வச்சா அப்பப்போ குளிக்கணும். ஏன்னா அந்த எண்ணெயில வந்து வெளியே போறோம், ஸ்வெட்டு, பொல்யூஷன், இது எல்லாம் சேர்ந்து போர்ஸை கிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெயை வச்சா குளிச்சிடணும் உடனே. தலையில கிளான்ஸ், செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கு, அதுவே ஆயில ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம ஆயில கொடுக்க தேவையில்லை. ஆக்சுவலி வைக்கணும்னா வைக்கலாம், பட் தேவையில்லை. ஆயில் தடவைனா வளருமா முடி? அப்படி ஆயில்னால உள்ள இறங்க முடியாது. ஸ்கேல்ப்ல டைட் ஜங்ஷன்ஸ்ன்னு இருக்கும், இப்படி இருக்கும் ஒரு இது, அந்த ஸ்கின்னோட லேயர் இப்படி இருக்கும். ஸோ வந்துட்டு உனக்கு மைக்ரான் சைஸ்ல இருந்தாதான் உன்னால உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியும். ஆயிலோட குளோபியூல்ஸ் வந்துட்டு சைஸ் பெருசு, அந்த சைஸ் வந்துட்டு உள்ள இறங்க முடியாது. ஆயில் என்ன பண்ணும்னா வெளியே இருக்கிற ஸ்கேல்பை வந்துட்டு கண்டிஷன் பண்ணும், முடிய வந்து கண்டிஷன் பண்ணும். ஸோ முடிய வந்துட்டு நம்மளுக்கு அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கும். முடிக்குமே ஸ்கேல்புக்குமே லூப்ரிகேஷன் கொடுக்கும். ஆயில்னால வந்துட்டு பெருசா நம்ம வேர்க்குள்ள வந்து இறங்க முடியாது. சீரம் சஜஸ்ட் பண்றாங்களே, அது வந்து வேர்க்குள்ள இறங்குமா இல்ல சீரம் என்ன மாதிரி சீரம்? ஹேர் க்ரோத் சீரம்ஸ். ஹேர் க்ரோத் சீரம்ஸ். ஹேர் க்ரோத் சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். பெப்டைட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பெப்டைட் சீரம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதோட சைஸ் மைக்ரான் சைஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். சிலது வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபால் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பெப்டைட் சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். தலையை ஷேவ் பண்றது அல்லது தாடியை ஷேவ் பண்றது, இது வந்து growth-ஐ வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், ட்ரிகர் பண்ணும் சொல்றது உண்மையா? கிடையாது. வேறு வந்து இங்க இருக்கு, இதுதான் வேறு, இந்த பார்ட் தான் வேறுன்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்த லிவிங் பார்ட் ஆஃப் த ஹேர். அதுக்கப்புறம் வளர்றது எல்லாமே டெட் போர்ஷன் ஆஃப் த ஹேர் தான். ஸோ நீங்க இந்த டெட் பார்ட் ஆஃப் த ஹேரை தான் நீ கட் பண்ற, ஆனா ஆக்சுவல் லிவிங் பார்ட் இங்கதான் இருக்கு. இத கட் பண்றதுனால நீங்க சொல்றது உள்ள பெனிட்ரேட் ஆகி அங்க இருக்கும் சொல்றீங்களா? லிவிங் பார்ட் ஆஃப் த ஹேர் இதுதான். நீ இது எல்லாமே டெட் பார்ட் ஆஃப் த ஹேர்னு வச்சுக்கலாம் இது எல்லாமே. ஸோ நீ வெளியே இது கட் பண்றதுனால உனக்கு அது ஆக்டிவேட் ஆகாது. ஷேவ் பண்ணா உனக்கு ஃபாஸ்டா வளரும், அவ்வளவுதான். பட் ஷேவ் பண்றதுனால அதிகமா வளரும்ன்றது மித்து. ஷாம்பு டெய்லி ஷாம்பு போடணும் தலைக்கு, அல்லது சோப் வந்து தலையில போடக்கூடாது அப்படின்னு சொல்றது, இது ரெண்டும் சோப்பு தேவையில்லை. சோப் வந்துட்டு சிலப்ப என்ன ஆகும், ஸ்கம்னு ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு டெபாசிட், ஒயிட் கலர் டெபாசிட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால சோப்பு வந்துட்டு நாட் அட்வைஸ்டு. ஷாம்பு டெய்லி போடுறதா இருந்தா போடலாம். யார் வந்துட்டு நிறைய வெளியே ரொம்ப நேரம் இந்த பைக் ஓட்டுறவங்க, வெளியே ரொம்ப நேரம் இருக்கிறவங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜாகிங், ரன்னிங்லாம் போறவங்க, டஸ்ட்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, டஸ்ட்ல அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். எவ்ரிடே பண்ணணும்னா மைல்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை மக்ல தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா ஷாம்பு போட்டு டைல்யூட் பண்ணி கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் ஸ்கேல்ப் கிளீனா இருக்கும். டெய்லி தலை குளிக்கலாமா இல்ல அதாவது குளிக்கலாம், எல்லாருக்கும் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறவங்க ஹெல்மெட் போடுறது, கேப் போடுறது, இது வந்து ஹேர் க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால ஹெல்மெட் போடக்கூடாது. இல்லை ஹெல்மெட் போட்டால் ஒரு துணி போட்டுட்டு தான் ஹெல்மெட்டை போடணும். இதெல்லாம் வந்து முடி வளர்றத, க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். இல்லை முடி கொட்டுறதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? ஹெல்மெட்னால ஒன்றும் செய்யாதுமா. ஹெல்மெட்னால அசச் டைரக்டா எதுவும் ஹேர் க்ரோத் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. ஹெல்மெட் போட்டிருந்தா என்ன ஆகும், ஸ்கேல்ப்ல கொஞ்சம் ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கலாம். ஸ்வெட் அதிகமா இருக்கிறதுனால மேபி டேண்ட்ரஃப்ன்றது ஃபங்கஸ் அதிகமாகலாம், டேண்ட்ரஃப் அதிகமாகலாம். டேண்ட்ரஃப்னால கொஞ்சம் ஹேர் வீக் ஆகலாம், அவ்வளவுதான். ஆனா டைரக்டா ஹெல்மெட்னால எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், ஒன்று கிளாத் போட்டு யூஸ் பண்ணலாம், அது ஓகே. இல்லைன்னா ரொம்ப நேரம் ஹெல்மெட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஸ்கேல்ப்ல இருக்கிற அந்த ஸ்வெட்டு, இந்த இதெல்லாமே நம்மளுக்கு கிளீன் ஆயிரும். ஸ்கேல்பை கிளீனா வச்சுக்கணும். கேப், ஹெல்மெட் அப்படின்றதெல்லாம் அது போடுறதுனால அது எப்படின்னா ஒரு செடி வளருது, அது அப்படி அமுத்தி அப்படி செய்யாது. அது செய்யாது, அப்படி எதுவும் கிடையாது. இல்ல அது வராது. ஓகே மேம். டெய்லி 100 ஹேர் கொட்டுறது அப்படின்றது அது சயின்ஸா இல்ல வந்துட்டு திசே வந்துட்டு 100 ஹேர்ஸ் வந்துட்டு கொட்டுறது நார்மல் தான். அதை பார்த்து நம்ம பயப்படுறது, அச்சப்படலாம். 100 முடின்றது ஒரு நாள்ல நார்மல் தான். ஏன்னா கொட்டும் திருப்பி வளரும், சைக்கிள் அது. ஸோ கொட்டும் திருப்பி வளரும். ஸோ அது வந்துட்டு 100 ஹேர்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஓகே. ஸ்ட்ரெஸ் வந்து ஹேர் லாஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா உடம்புல கார்டிசால் என்ற ஹார்மோன் வந்து ஜாஸ்தி ஆயிரும். கார்டிசால் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகும்போது இந்த ஹேர் சைக்கிள் சொன்னால அந்த ஹேர் சைக்கிள் அதை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபாலிங் ஃபேஸ்ல இருக்கிற ஹேர் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிரும்.
ஸோ அதிகமா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயல் ரத்தம்லாம் போடலாம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. என்ன கேட்காது கேட்காதுன்றீங்களா? அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்றீங்களா? கருவேப்பிலை மேம், கருவேப்பிலை ஜூஸ் சாப்பிட்டா முடி வளரும். கருவேப்பிலை வந்து அதிகமா சாப்பாடுல எடுத்துக்கிட்டா கருவேப்பிலை வந்து உனக்கு அயன் கண்டென்ட் இல்ல, ஸோ இரும்பு சத்து, அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நீ அதை எடுக்கும் போது உனக்கு அது வந்துட்டு உன் இரும்பு சத்தை அதை அதிகப்படுத்தும். ஸோ அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை ஜூஸ் இல்லைன்னா இப்போ நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ணோம்னா அவங்க வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. கருவேப்பிலைன்றதுல அயன் இருக்குதுன்னா ஒரு வீட்டுல சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். பட் நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா கருவேப்பிலைய இதை வந்துட்டு பொடி பண்ணிட்டு மோர்ல போட்டு குடிக்கிறாங்க. அதை செய்யக்கூடாது. கருவேப்பிலையை குடிக்கும் போது நம்ம லைம் ஜூஸ் அதோட சேர்த்து குடிக்கணும். கருவேப்பிலைன்றது அயன், மோர்ன்றது கால்சியம். அயனையும் கால்சியமும் நீ ஒன்னா மிக்ஸ் பண்ணா நீ எடுக்கிறதுக்கு யூஸே கிடையாது. வயிறு வந்துட்டு அப்சார்ப் பண்ணாது. அயனையும் கால்சியமையும் அப்பயும் ஒன்னா எடுக்கக்கூடாது. அயனையும் வைட்டமின் சியும் தான் ஒன்னா எடுக்கணும். ஸோ கருவேப்பிலை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் இல்லை லைம் ஜூஸ்ல போட்டு குடிக்கணும். நிறைய பேர் வந்துட்டு அதை மோர்ல போட்டு குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும் போது அதோட பலனே இருக்காது. ஃபிஷ் இல்ல ஃபிஷ் ஆயில் கன்சியூம் பண்றது இல்ல ஃபிஷ் சாப்பிடுறவங்க ஃபிஷ் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஃபிஷ் எடுக்கிறவங்க ஃபிஷ் எடுத்துக்கலாம். அது வந்து ஹெல்ப் பண்ணுமா ஹேர் growth? ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால உனக்கு ஹேருக்கு அது நல்லதுதான். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட். ஃபிஷ் எடுக்காதவங்க நீங்க அந்த ஃபிஷ் ஆயில் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். ஆயில் பாத் அப்படின்றது நெசசரியா? அது ஹேர் growthக்கு இல்ல முடிய வந்து பாதுகாக்கிறதுல growthக்குன்னு பெருசா ரோல் இருக்காதுப்பா. பட் நீ போட்டு கொஞ்சம் ஆயில் எல்லாம் போட்டு மசாஜ் பண்ணா கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஃபீல் இருக்கும். இன்னொன்னு நீ ஆயில்லாம் நல்லா தடவி குளிக்கும் போது உனக்கு ஹேர் ட்ரைனஸ் இருக்காது. நிறைய பேருக்கு அந்த ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியா நாறு மாதிரி இருக்குல்ல, ஸோ அது இல்லாம உனக்கு அது கொஞ்சம் நல்லா லூப்ரிகேட் பண்ணி கண்டிஷன் பண்றதுனால ஹேர் வந்துட்டு சாஃப்டா இருக்கும் உனக்கு. அது எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணலாமா? ஒரு ஆயில் பாத் எல்லாம் பண்ணோம்னா வாரத்துல ஒரு நாள் பண்ணலாம். அட்லீஸ்ட் டைம் இருக்காதுல நிறைய பேருக்கு. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். ஒரு பால்டு ஹெட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் வச்சு பண்ண முடியுமா? ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அதுக்கு கம்ப்ளீட்டா பால்ட் ஆயிருச்சுன்னா சொல்றீங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80%. அப்படி போயிருச்சுன்னா அப்ப வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். அங்க எதுவுமே இல்லை அப்படின்னா வேற எங்க இருந்தா அதான் முடியை எடுத்து தான் அந்த இடத்துல திருப்பி வைக்கணும். பட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா சைடு எஃபெக்ட் வருது அப்படின்றதுனால நான் பண்ண மாட்டேன். சைடு எஃபெக்ட்ஸ் வரும். டிரான்ஸ்பிளான்ட்ல ஒன்றும் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் இல்லம்மா. டெத் அந்த மாதிரி நியூஸ் நிறைய மேம். டெத் ஒரு ஹெர்னியா சர்ஜரி பண்ணா என்ன ஒரு ரிஸ்க் இருக்குமோ அதே தான் ஈக்குவலண்டா இதுல இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப ஹை ரிஸ்க் எல்லாம் கிடையாது. ஒண்ணு மீடியா நிறைய ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அது ஒண்ணு இருக்கலாம் ஒரு காசேஜ். இன்னொன்னு வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட்ஸ் ஆர் நாட் டன் ப்ராப்பர்லி. சம் ஆஃப் த பிளேசஸ்ல வந்துட்டு ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் நிறைய பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸோ டெர்மட்டாலஜிஸ்டோ பண்ண மாட்டாங்க. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நான் டாக்டர்ஸ் who are trained in hair transplants also do hair transplants. People who are not qualified plastic surgeons மெடிக் பண்ணாம other specialties also have taken up transplants. So appo we feel that the side effects, the complications get more, they're not able to address the solution. இன்னொன்னு anesthetist கூடயே இருக்கணும். anesthetist கூட வச்சிருக்க மாட்டாங்க. இவங்களாம் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன செட்டப் மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. ஸோ பண்ணா நல்ல ப்ராப்பரான செட்டப்பு, கரெக்டான ட்ரெயின்டு டாக்டர் அதுக்குன்னு கூட ஒரு அனஸ்தட்டிஸ்ட் எப்பயுமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சேஃபா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இருக்காது. நார்மலா நம்ம என்ன மைனர் சர்ஜரிஸ் எல்லாம் நிறைய பண்றோம்ல, ஏதாவது இஷ்யூ ஒரு ஹெர்னியா வந்தா சர்ஜரி, அதே மாதிரிதான். அந்த அளவுக்கு தான் ரிஸ்க்குன்னா ஒன்றும் ஹையா இல்லை. கரெக்டான பிளேஸ்ல கரெக்டான ட்ரெயின் ப்ரொஃபஷனல் வித் அனஸ்தட்டிஸ்ட் எல்லா செட்டப் கரெக்டா இருந்தா நம்மளுக்கு ஒன்றும் காம்ப்ளிகேஷன் வந்தா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் போறாரு அப்படின்னா எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல டாக்டரை? ஒரு குவாக்ட மாட்டாம ஒருத்தர் அவங்க டிகிரி பார்க்கணும். பார்க்குற MBBS படிச்சிருக்காங்களா, MD டர்ம இல்லைன்னா MS பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, வெதர் தி ஆர் ட்ரெயின்டு, எந்த செட்டப்ல பண்றாங்க அப்படின்னு. ஸோ நிறைய வந்துட்டு இந்த நான் டாக்டர்ஸ் பண்றாங்க, அதர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கூட பண்றாங்க. who are not trained, who are not in this field also they do. That's when it becomes a problem. ஹேர் லைன் குறையுதுல்ல இந்த சைடுல, அதை மட்டும் ரிவர்ஸ் பண்றது அதெல்லாம் பண்றாங்கல்ல, அது ஹேர் லைன் ஏறதுக்கு பின்னாடி போறதுக்கு இந்த சைடுல மேலே அது வந்துட்டு அது நான் சொன்ன அந்த டெஸ்டோஸ்டிரான் வந்துட்டு DHTன்ற ஹார்மோனா கன்வெர்ட் ஆகும்பா. அந்த DHTனாலதான் இந்த சைடு அப்படியே நம்மளுக்கு ரிசீட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ DHT பிளாக்கர்ஸ் இருக்கு, ஸோ டேப்லெட்ஸ் இருக்கு, ஃபினாஸ்ட்ரைட், டியூட்டஸ்ட்ரைட், இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இருக்கு. அதை வந்து they can start taking. அது டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு they can take. அதை எடுக்கும்போது நம்மளுக்கு இது ரொம்ப ப்ரோக்ரெஸ் ஆகாம ஸ்லோ டவுன் ஆகும். அப்புறம் மினாக்சிடில், டாபிக்கல் மினாக்சிடில் போடும்போது நம்மளுக்கு அது ப்ரோக்ரெஸ் ஆகாம ஸ்லோ டவுன் ஆகும்.
ரொம்ப ஃபுல்லா போயிருச்சு இந்த இடம் அப்படின்னா அப்போ டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும், அந்த ஹேர் லைனை மறுபடியும் கொண்டு வரதுக்கு. மினாக்சிடில் வந்து ஆண்மை பிரச்சனையை வந்து ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு மினாக்சிடில்ல வராது, அது ஃபினாஸ்ட்ரைடு. நீங்க ஃபினாஸ்ட்ரைடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபினாஸ்ட்ரைடு தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். மினாக்சிடில் தான் எனக்கு இந்த பேர் எனக்கு தெரியாது. மினாக்சிடில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. தான் அந்த பிரச்சனை வருமா, ஏன்னா வந்துட்டு அந்த டெஸ்டோஸ்டிரானை டிஹெச்டியா மாறாம அது பிளாக் பண்றதுனால வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. பட் வந்துட்டு புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 1 to 2% ஆஃப் த பாப்புலேஷன் அவர் யாராவது 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் வரும். யூஸ்வலா 98 to 99% அது எதுவும் இஷ்யூ இருக்காது அந்த ட்ரக்ஸ்க்கு. ஹேர் லாஸ் அல்லது முடி பிரச்சனையை பார்த்து பயப்படலாமா, பயப்படக்கூடாதா? அட்ரஸ் பண்ணணும், பயப்பட வேண்டாம். பட் அட்லீஸ்ட் வந்துட்டு கரெக்டான ஃபுட்டு, ஸ்லீப்பு, நான் சொன்ன மாதிரி சன்லைட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண அட்ரஸ் பண்ணணும் கரெக்டா ஏர்லி ஸ்டேஜ்லயே. கொட்டுதுன்னு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும், ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அது ரொம்ப உனக்கு வால்யூம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். திருப்பி அந்த பழைய வால்யூம் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ கொட்டுறது அப்படின்னு தெரிஞ்சா அது இமீடியட்டா அட்ரஸ் பண்றது பெட்டர். வீட்லயே கொஞ்சம் இனிஷியலா ஃபுட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் ஸ்லீப் சைக்கிள்லாம் மாற்றி பார்க்கலாம். அதுல கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அப்ப டாக்டரை பார்த்து என்ன ரீசனா இருக்கும்னு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணா பெட்டர். நேச்சுரலா உங்க முடியை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது டிப் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நேச்சுரலா எல்லாருக்கும் அதாவது முடி நல்லா இருக்கணும்னா ஒண்ணு வந்துட்டு நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும்ப்பா. ஸோ டெய்லி கொஞ்சம் இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு சாப்பிடலாம். ஆல்மண்ட்ஸு, வால்நட்ஸு, டேட்ஸு, ஃபிக்ஸு, கீரை, சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, எக்ஸு, பழம் இருக்கணும் டெய்லி. நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்துட்டு ஈரல் ரொம்ப நல்லது, இந்த எலும்பு சூப்பு இதெல்லாம் நல்லது. நியூட்ரிஷன் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ்டா இருக்கணும். ஸ்லீப் நல்லா இருக்கணும், ஒரு 11 மணிக்காவது படுக்கணும், ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இருக்கணும், சன் எக்ஸ்போஷர் இருக்கணும், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கக்கூடாது. வாட்டர் சரியா இல்லை அப்படின்னா நம்ம அந்த டிடிஎஸ் இதெல்லாம் செக் பண்ணி அந்த வாட்டர் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றது. தீஸ் திங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு யூ கேன் மெயின்டைன். இதுக்கு மேல பிரச்சனை வந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க டாக்டரை பார்க்கணும். ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயம் பேசணும். எனக்கு ரொம்ப பர்சனலாக நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிஸி ஷெடியூலில் நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றொரு சந்திப்போம். நிறைய விஷயம் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை